எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்ப பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது பகுதி என்னை நோக்கி கூப்பிடு. எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பொதுவாக கூப்பிடுவோம் என்றால், சில பிரச்சனைகள், சில ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பொழுது, சில முடிவுகளுக்காக காத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வழக்கம் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உனக்கு, நீ என்ன நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நீ எதுக்காக என்ன நோக்கி கூப்பிடுவியோ அதற்கான உத்தரவு உனக்கு என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும், நீ நினைக்கிற முடிவை விட நான் கொடுக்கிற முடிவு மிக பெருசா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அதான் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒரு 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 பிரச்சனைக்காக, ஒரு காரியத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அதுக்கு சொல்யூஷன், அதோட முடிவை கூட நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆனா ஆண்டவர் அதைவிட மேலானவர். நீ உனக்கு அறியாததும், நீ அறியாததும், உனக்கு எட்டாததுமான உன்னுடைய ஞானத்திற்கு, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு செய்வேன் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென்.